This sermon, The Invisible Union of the Bride of Christ, was delivered on Thanksgiving Day, Thursday evening, November 25th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் என்ற இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் 1965 வருடம் நவம்பர் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை மாலை நன்றி செலுத்தும் நாளன்று த இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். I'll tell you, just as that eagle recognized that voice, so does a real born-again Christian recognize the voice of God speaking through the Word when they see it anointed and offended. அந்த கழுகு குஞ்சி அந்த சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டது போல ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் வார்த்தையின் மூலம் பேசும் தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களது அபிஷேகிக்கப்பட்டதையும் ரூபகாரப்படுத்தப்பட்டதையும் காண்கிறார்கள். Look, you looked up there, you didn't see this old hen cluck around here. Join us and go over here, go to this and go to this and that. பாருங்கள், அந்த கழுகு குஞ்சு அங்கே மேல் நோக்கி பார்த்தது. இந்த பெட்டைக்கோழி கிளக் 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 என்று சத்தமிட்டு இங்கே சுற்றி எங்களோடு சேர்ந்து கொள், எங்கே வா, இதற்கு போ, இதற்கும் அதற்கும் போ என்று கூறினதை எல்லாம் அந்த கழுகு குஞ்சு புரிந்து கொள்ளவே இல்லை. He saw a being like he wanted to be, sailing in the air, screaming free up in the highs above all the vultures and beasts of the earth. Hallelujah. அது என்னவாக இருக்க வேண்டும் என்று கண்டு ஆகாயத்தில் மிதந்து சத்தமிட்டு சுதந்திரமாய் எல்லா வல்லுர்களுக்கும் மேலாக பூமியின் காரியங்களுக்கு மேலாக பறந்தது. அல்லேலூயா. He wanted to be that because it was in him to be that. And a man that's born of God, is son of God, has to have the nature of God. He has to be like God. He honors God. He's part of the Word of God. அது அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பினது. ஏனென்றால் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அதற்குள் இருந்தது. தேவனால் பிறந்த ஒரு மனிதன், ஒரு தேவகுமாரன், தேவனுடைய சோபத்தை உடனாக இருக்க வேண்டும். அவன் தேவனை போல் இருக்க வேண்டும். அவன் தேவனை கனப்படுத்துகிறான். அவன் தேவனுடைய வார்த்தையின் பாகமாயிருக்கிறான். In this last days when this bride's taken form, just exactly the same power that he was in at the beginning, come up through these organizations and so forth, and come out for the bride, he can't be nothing else but that. இந்த கடைசி நாட்களில் உருவான இந்த மணவாட்டி அவர் தொடக்கத்தில் பெற்றிருந்த அதே வல்லமையை பெறுகிறாள். இந்த ஸ்தாபனங்களின் வழியாக வந்து மணவாட்டியாக வெளியே வந்து விட்டால் அதை தவிர அவர் வேறொன்றுமாக இருக்கவே முடியாது. They ought to see them Jews in their days when they seen it manifested there before him as the prophet said he was. அவர்கள் அதை காண வேண்டும். அந்த யூதர்கள் அவர்களுடைய நாட்களில் அவர் எவ்வாறு இருப்பார் என்று தீர்க்கதரிசி கூறின விதமாகவே அவர்களுக்கு முன்பாக அங்கே அது வெளிப்பட்டதை அவர்கள் கண்டனர். He said, search the scriptures. In them you think you have eternal life. They are they that testify of me. If I do not the works of my Father, don't believe me. But although you can't believe me, believe the works that I've done. அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் நான் செய்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். They said our fathers eat manna in the wilderness for 40 years. We know where we're at. He said, and they're everyone dead. That's eternally separated. அவர்களோ எங்கள் பிதாக்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் என்றார்கள். அவரோ அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்களே என்றார். அது நித்தியமாக பிரிக்கப்பட்டதாயிருந்தது. Everyone died. There's only 3. 2 come out of a million. 2 million. That's 1 in a million. ஒவ்வொருவரும் மரித்தார்கள். 3 பேர் மாத்திரமே இருந்தனர். 10 லட்சத்தில் ஒருவர் என 20 லட்சத்தில் 2 வெளியே வந்தனர். அது 10 லட்சத்தில் ஒன்றாய் உள்ளது. An injection, the sperm from male and female. There's usually 1 egg fertile. There's 1 egg, 1 germ that's fertile. Have you ever seen hybriding in cattle? ஏன் ஆண் விந்தை பெண்ணுக்குள் செலுத்தும் போது ஆண் விந்தணுவில் ஒரு உயிரணுவும் பெண் முட்டைகளில் ஒரு முட்டையும் செழிப்பாக இருப்பது வழக்கம். கால்நடைகளை இனக்கலப்பு உற்பத்தி செய்வதை நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா? Notice, there's a million eggs. There's a million germs. And when they are discharged to come together to the womb, coming through the tube and into the womb, they meet. One of them is eggs, a million germs. கவனியுங்கள், இங்கு
10 லட்சம் முட்டைகள் உள்ளன. இங்கு 10 லட்சம் விந்தணுக்கள் இருக்கின்றன. அவைகள் வெளியாக்கப்பட்டு குழாயின் வழியாக கர்ப்பப்பையை அடைந்து அவைகள் ஒன்றையொன்று சந்திக்கின்றன. அந்த முட்டைகளில் ஒன்று உள்ளது. 10 லட்சம் முட்டைகள், 10 லட்சம் விந்தணுக்கள். அங்கே அந்த முட்டைகளில் ஒன்று மாத்திரமே செழிப்பாய் உள்ளது. அந்த விந்தணுக்களில் ஒன்று மாத்திரமே செழிப்பாய் உள்ளது. அவைகள் யாவுமே உயிருள்ளவை. நீங்கள் ஒரு தீக்குச்சியின் முனையில் அந்த விந்தணுவை தொட்டு எடுத்தால் அதில் அந்த சிறு கன்றுகள் சிறு துகள்களாக துடித்துக் கொண்டிருப்பதை கவனிக்க முடியும். டீமாஸ் அவர்களும் மற்றவர்களும் இன்று இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அங்கு அழைத்து செல்லப்பட்டது அவருக்கு நினைவிருக்கும். அவர் என்னை அங்கு அழைத்து சென்று அது எப்படி செய்யப்படுகிறது என்று எனக்கு காண்பித்தார். பரிசோதனை குழாய்களில் நீங்கள் ஒரு தீக்குச்சியின் முனையில் வைக்கக்கூடிய அளவிற்கு போதுமான அளவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஆயிரக்கணக்கான சிறு கன்றுகளும் காளைகளும் அதில் இருக்கின்றன. ஆனாலும் அவைகளில் ஒன்று மாத்திரமே ஜீவிக்க முடியும். அவைகளில் ஒன்று மாத்திரமே. இதோ இங்கு அவை ஒரு பெரிய பந்து போன்று உள்ளது. இங்குள்ள இவைகளுக்கு மத்தியிலிருந்து ஒன்று மாத்திரமே வெளியே ஊர்ந்து வந்து அங்கே செல்வதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த விந்தணு இங்கு வருகிறது. அதே போல் இந்த மற்ற முட்டைகளில் இருந்து ஒரு முட்டை இங்கே வர அவைகள் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. மற்றவைகள் மரிக்கின்றன. அதே சமயத்தில் அவைகள் உயிருள்ளவைகளாகவே இருக்கின்றன. ஆனாலும் அவைகள் மரிக்கின்றன. ஏனென்றால் ஏதோ ஒன்று உள்ளது. யாரோ ஒருவர் இந்த ஒன்றை செழிப்பாக்கினார். இந்த ஒன்றையும் கூட செழிப்பாக நியமித்திருந்தார். என் சகோதரனே, அது முன்குறித்தாயிருக்கிறது. நிச்சயமாக அது பையனாயிருக்க போகிறதா அல்லது பெண்ணாயிருக்க போகிறதா, சிகப்பு தலையுடையதா இருக்க போகிறதா, கருப்பு தலையுடையதா இருக்க போகிறதா, அல்லது அது என்னவா இருக்க போகிறது என்பதை தேவனே தீர்மானிக்க வேண்டியவராயிருக்கிறார். அது தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. அது எனக்கு ஒரு கன்னிப்பிறப்பை காட்டிலும் மிகுந்த ரகசியமாகவே உள்ளது. ஆனால் கவனியுங்கள், அவைகளில் மற்றவைகள் மரிக்கின்றன. Done everything all the rest of them did. But there were only 2 went into the promised land. அங்கே 20 லட்சம் ஜனங்கள் பாடிக்கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் எல்லாவற்றையும் செய்து கொண்டும் வெளியே வந்தனர். அந்நிய பாஷைகளில் பேசவில்லை. ஆனால் அவர்கள் சத்தமிட்டனர், தேவனுக்கு மகிமை செலுத்தினர், சமுத்திரத்திலே மேலும் கீழுமாக நடனமாடினர். அவர்கள் எல்லோருமே எல்லாவற்றையும் செய்தனர். ஆனால் 2 பேர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக சென்றனர். Caleb and Joshua. Only 2. That's 1 out of a million. It's 1 out of a million in natural birth. காலேப் உள்ளே பிரவேசித்தான். யோசுவா மற்றும் காலேப் இருவர் மாத்திரமே பிரவேசித்தனர். அது 10 லட்சத்தில் ஒன்றாய் உள்ளது. அது இயற்கையான பிறப்பிலும் 10 லட்சத்தில் ஒன்றாகவே உள்ளது. Every one of them had the same blessing. Oh, you Pentecostals. I hope you don't wake up too late. 1 out of a million. அவர்கள் ஒவ்வொருவரும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தனர். ஓ, பெந்தேகோஸ்துகளாகிய உங்களைத்தான். நீங்கள் அதிக தாமதமாய் விழித்தெழ மாட்டீர்களா என்று நான் நம்புகிறேன். 10 லட்சத்தில் 1. Look, there's supposed to be 500 million so-called Christians in the world today. If Jesus had come, there'd only be 500 to go with him, man. If that statistic would run true. Well, there's more than that missing every day over the world. They know nothing about it. பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் 5000 லட்சம் பேர் இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஆனால் இயேசுவானவர் வருவாரேயானால், அந்த புள்ளி விவரம் உண்மையா இருந்ததானால், அப்பொழுது அவரோடு 500 பேர் மாத்திரமே செல்வார்கள். ஏன் இன்றைக்கு உலகில் அதை பார்க்கலாம் அதிகம் பேர் ஒவ்வொரு நாளும் காணாமற் போகின்றனர். அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. I understand, said the scribes, you know, that why does the scribes say that Elias must first come? They said to Jesus, he said, Elias has already come and you didn't know it. He did just exactly what the scripture said to happen. வேத பாரகர்களோ புரிந்து கொள்கிறோம் என்று கூறினார்கள்.
நீங்கள் அதை அறிவீர்கள். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவர்கள் கேட்டனர். அவர், எலியா ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்களோ அதை அறியவில்லை என்றார். புரிகின்றதா? அவனுக்கு என்ன சம்பவிக்க வேண்டியதா இருந்தது என்று வேத வாக்கியங்கள் உரைத்தனவோ, சரியாக அதையே அவர் நிறைவேற்றினார். பார்த்தீர்களா? So must the Son of Man suffer under. They didn't recognize him. Yet they were all in the church, all claimed to be alive. இவ்விதமாய் மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும். அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் யாவரும் சபையில் இருந்தனர். எல்லோருமே ஜீவன் உள்ளவர்களாக இருப்பதாக உரிமை கோரினர். You said a real born again Christian, a real servant of God. Hear that word of God, he'll come right out through every denomination to that real fertile ground. That bedding ground, he'll just do it. I don't know how he does it. God's ordained it to be done. நீங்கள் ஒரு உண்மையான மீண்டும் பிறந்த கிறிஸ்தவனாக, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவன் எல்லா ஸ்தாபனத்தின்றும் வெளியே வந்து வார்த்தை விதைக்கப்படும் அந்த உண்மையான செழிப்பான நிலத்திற்கு வந்து விடுவான். அவன் அப்படி செய்வான். அவன் அதை எப்படி செய்கிறான் என்று எனக்கு தெரியாது. அது அவ்விதமாய் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் முன்னியமித்திருக்கிறார். You were deceived in the beginning by your first marriage. Now you know what's true. நீங்கள் உங்களுடைய முதல் விவாகத்தின் மூலம் துவக்கத்தில் வஞ்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுதோ உண்மை என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். Just like I said to the little eagle, when he heard the bridegroom's voice, he went to it. The anointed, vindicated word of God for the last days. நான் கூறினது போல அந்த சிறிய கழுகு மணவாளனுடைய சத்தத்தை கேட்டபோது, கடைசி நாளுக்கான அபிஷேகிக்கப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அது அதனோடு சென்று விட்டது. Noah was a vindicated word for his day. You believe that? Well, his message won't work today. நோவா தன்னுடைய நாளுக்கான ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நல்லது. அவனுடைய செய்தியானது இன்றைக்கு கிரியை செய்யாது. Moses was the vindicated word of his days. You believe that? It won't work for now. மோசே தன்னுடைய நாளுக்கான ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அதுவும் கிரியை செய்யாது. John was the vindicated word. You believe that? It wouldn't work in the days of Jesus. Certainly not. No, sir. யோவான் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது இயேசுவின் நாட்களில் கிரியை செய்யவில்லை. நிச்சயமாக இல்லை. இல்லையா? Law and prophets were until John, since then the kingdom of heaven. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் யோவான் வரைக்கும் இருந்தனர். அது முதற்கொண்டு பரலோக ராஜ்யம். The apostles, them who set forth the Bible. Here come Luther out in the Reformation. His words, his church won't work today. அப்போஸ்தலர்கள், அவர்கள் வேதாகமத்தை எழுதினவர்கள். சீர்திருத்த காலத்தில் இங்கே லூத்தர் தோன்றினார். அவருடைய வார்த்தைகளும் அந்த அவருடைய சபையும் இன்றைக்கு கிரியை செய்யாது. Wesley's won't. Pentecostals won't. They worked in their day, but it's another day. வெஸ்லியினுடையதும் கிரியை செய்யாது. பெந்தேகோஸ்துகளுடையதும் கிரியை செய்யாது. அது அவர்களுடைய நாட்களில் கிரியை செய்தது. ஆனால் இதுவோ மற்றொரு நாளாய் உள்ளது. This is the opening of the seven seals. I know it sounds strange to you, but God has vindicated so perfect. இது 7 முத்திரைகள் திறக்கப்படுவதாய் உள்ளது. இது உங்களுக்கு விரோதமாக தொனிக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் தேவன் அதை மிகவும் பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். There's no question in it. Just perfectly. I ain't scattering that to the local assembly here. I'm speaking to the people out across the nation. See, do what you wish to. அதில் எந்த கேள்வியுமே இல்லை. அப்படியே பரிபூர்ணமாய் உள்ளதே. நான் அதை இங்கே உள்ளூர் சபைகளுக்கு பரப்பிக் கொண்டிருக்கவில்லை. நான் தேசம் முழுவதும் உள்ள ஜனங்களிடத்திற்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே செய்கிறீர்கள். Now notice the anointed word of his days, of which you are a part by predestination. Amen. You immediately like new. இப்பொழுது நீங்கள் முன்குறித்தலின் மூலம் இந்நாளின் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் உடனடியாகவே அதை அறிந்து கொண்டீர்கள். When you heard that, you knew right quick that you was an eagle. You also realized that you wasn't a denominational chicken to begin with. You know there's something wrong there. நீங்கள் அதை கேட்டபோது நீங்கள் ஒரு கழுகா இருந்தீர்கள் என்பதை நீங்கள் உடனடியாக அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் துவக்கத்திலிருந்தே ஒரு ஸ்தாபன கோழிக்குஞ்சா இருக்கவில்லை என்பதையும் கூட நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். ஏதோ காரியம் அங்கே தவறாக இருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொண்டீர்கள். There's something wrong. That's right. For you know that you were trapped into it at the beginning. ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. அது உண்மை. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்தில் அதற்குள்ளாக கண்ணியில் அகப்பட்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். He, the bridegroom, took away your shame and put it in the sea of forgiveness by the washing of the water of the word and the blood of life. That's what the Bible said. மணவாளனாகிய அவர் உங்களுடைய அவமானத்தை எடுத்து
அதை மறதிக்கடலில் போட்டு திருவசனமாகிய தண்ணீர் முடுக்குதலினாலும் ஜீவ ரத்தத்தினாலும் சுத்திகரித்தார். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. Your first husband that you were married to, the world, the anointed bridegroom which foreordained you, has washed you by the washing of the water by the church. That don't sound right, does it? நீங்கள் உங்களுடைய முதல் புருஷனாகிய உலகத்துக்கு விவாகம் பண்ணப்பட்டிருந்தீர்கள். உங்களை முன்குறித்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மணவாளன் தண்ணீர் கழுவுதலினால் உங்களை கழுவி இருக்கிறார். சபையினாலா? அது சரியாக தொனிக்கவில்லையே. அது தொனிக்கிறதா? You might find that in the almanac, but not in God's Bible. By the washing of the water by the word. And the word, see? நீங்கள் அதை சபை கோட்பாட்டு சாஸ்திர புத்தகத்தில் ஒரு கால் காணலாம். ஆனால் தேவனுடைய வேதாகமத்தில் அல்ல. திருவசனமாகிய தண்ணீர் முடுக்குதலினாலேயே, வார்த்தையிலே பார்த்தீர்களா? But you are standing completely justified as though you never did it at the beginning. This is my message to the church now as we go off the air just in a minute. நீங்கள் துவக்கத்திலேயே அதை ஒருபோதும் செய்யாதவர்களை போன்று முழுமையாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதுவே இப்போது சபைக்கு என்னுடைய செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் ஒலிபரப்பை முடித்து விடுவோம். You are standing. If you're standing on God's word and with God's word, every amen, every jot, every tittle. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் நின்று கொண்டிருப்பீர்களேயானால், தேவனுடைய வார்த்தையோடு நின்று கொண்டிருப்பீர்களேயானால், ஒவ்வொரு ஆமென் என்பதோடும் ஒவ்வொரு சிறு எழுத்தோடும் ஒரு எழுத்தின் உறுப்போடும் நின்று கொண்டிருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். Where are you standing? I'm trying to tell you, pull away from them shucks and get out here in the wheat. Where you can get right before the sun. I hear the coming of the combine. நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பதறலை விட்டு வெளியே வாருங்கள் என்று நான் உங்களிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து வெளியே வந்து கோதுமைக்குள்ளாக செல்லுங்கள். அங்கே சூரிய வெளிச்சத்தில் முதிர்ச்சி அடையலாம். இணைப்பின் வருகையை நான் கேட்கிறேன். You're standing complete justified like you never did it in the first place. நீங்கள் முதலில் அதை செய்யவே இல்லை என்பது போல முழுமையாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. Talk about a Thanksgiving. I feel real good. I'm more thankful for that than anything I know of. அல்லேலூயா. நன்றி செலுத்தலை குறித்து பேசுகிறோம். நான் உண்மையாகவே நலமாக உணர்கிறேன். எனக்கு தெரிந்த எல்லாவற்றை காட்டிலும் இதற்கு நான் அதிக நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். You are the pure, virtuous, sinless bride of the Son of the living God. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனின் பாவமற்ற தூய்மையான கற்புள்ள மனவாட்டியாய் இருக்கிறீர்கள். Every man and woman that's born of the Spirit of God and washed in the blood of Jesus Christ and believes every word of God stands as though you never sinned at the first place. You're perfect. தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறான். அவன் முதலில் பாவமே செய்யாதது போல நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள். The blood of Jesus Christ. How can you, if I was supposed to die in the morning, a man took my place, I cannot die for that sin. Somebody took my place. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாயிற்றே, நீங்கள் எப்படி அவ்வாறு இருக்க முடியும்? நான் காலையில் மரிக்க வேண்டியவராக இருந்தபோது ஒரு மனிதன் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். எனவே நான் அந்த பாவத்திற்காக மரிக்க முடியாது. யாரோ ஒருவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். And Jesus, the Word, took my place. He become me, that a sinner, that I might become Him, the Word. Amen. Let me hold true to it. Not the church, the Word. Amen. இயேசுவானவர், வார்த்தையானவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். நான் வார்த்தையாகி அவரை போல் ஆவதற்கு அவர் என்னை போன்ற ஒரு பாவியானார். ஆமென். நான் சபைக்கல்ல, அதை உண்மையாய் பற்றிக் கொள்வேனாக. வார்த்தையாயிற்றே. ஆமென். Oh, that spiritual union of Christ in His church now, when the flesh is becoming word and the word is becoming flesh. Manifested, vindicated. Just what the Bible said would happen in this day. It's happening. Day by day. Oh, இப்பொழுது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உரிய அந்த ஆவிக்குரிய இணைப்பு மாம்சம் வார்த்தையாய்க் கொண்டும் வார்த்தை மாம்சமாய்க் கொண்டும் இருக்கும்போது அது வெளிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்படுகிறது. இந்நாளில் என்ன சம்பவிக்கும் என்று வேதம் உரைத்ததோ சரியாக அதுவே நாளுக்கு நாள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Accumulating so fast out there, those deserts and things taking place, that I couldn't even keep up with it. ஏன் அது வனாந்தரத்திலும் கூட மிகவும் வேகமாக அங்கே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. சம்பவிக்கிற காரியங்களை என்னால் கூட சரியாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. We're near the coming of Jesus, to be united with His church, where the Word becomes the Word.
நாம் அவருடைய சபையோடு இணைந்திருக்கும்படி இயேசுவின் வருகையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அங்கு வார்த்தை வார்த்தையாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியின் அழைப்பு இருதயங்களை ஆராய்ந்து பார்த்தல். You're standing completely. You never sinned in the first place. God don't even know that. It's in the sea of forgiveness. You never did it. You were accused of it by the accuser. But really from the beginning you were predestinated to be a son and daughter of God. நீங்கள் முழுமையாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முதற்கண் பாவமே செய்யவில்லை. தேவனும் கூட அதை அறிந்திருக்கவில்லை. அது மறதியின் கடலில் உள்ளது. நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை. குற்றம் சாட்டுபவனால் நீங்கள் அதை குறித்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தீர்கள். ஆனால் உண்மையாகவே நீங்கள் துவக்கத்திலிருந்தே தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாக முன்குறிக்கப்பட்டிருந்தீர்கள். You're standing there washed and your old book of divorcement's put away and it's dead, absolutely out of existence even in the mind of God. நீங்கள் அங்கே கழுவப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பழைய விவாகரத்து புத்தகம் நிர்மூலமாக்கப்பட்டு அது மரித்து போய் தேவனுடைய சிந்தையிலிருந்தும் கூட முற்றிலுமாய் அகன்று விட்டது. You're the virtuous bride of Christ, washed in the blood of Christ. நீங்கள் கற்புள்ள கிறிஸ்துவின் மணவாட்டியாய் கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்டீர்கள். Precious, virtuous, sinless Son of God, standing with a pure, unadulterated bride word that he washed by the water of his own blood that become flesh and manifested that he might take you which were predestinated in the bosom of the Father before the beginning as same as he was. விலையேறப்பட்ட கற்புள்ள அவருடைய சொந்த இரத்தத்தின் வார்த்தையினால் அவர் கழுவின கலப்படமற்ற மணவாட்டி வார்த்தையாய் ஒரு தூய்மையான பாவமற்ற தேவகுமாரனாய் நின்று கொண்டிருக்கிறான். அவர் துவக்கத்திற்கு முன்பாக பிதாவின் மடியில் முன்குறிக்கப்பட்டிருந்த உங்களை அவர் இருந்த விதமாகவே ஏற்றுக்கொள்ள மாம்சமாகி வெளிப்பட்டார். He was that great attribute of God called love. அவர் அன்பு என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய மகத்தான தன்மையாயிருந்தார். Whatever you are, you're a service of God. Whatever God wants you to do, where your place is. நீங்கள் என்னவாயிருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அங்குதான் உங்களுடைய ஸ்தானம் இருக்கிறது. God placed in the church some apostles, prophets, teachers, pastors. He placed that by virtue of his own predestination. And you were that to begin with. தேவன் சபையில் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் வைத்துள்ளார். அவர் அதை தம்முடைய சொந்த முன்குறித்தலின் வல்லமையினால் செய்தார். நீங்கள் துவக்கத்திலே அவ்வாறு இருந்தீர்கள். Your first wedding was annulled. You never done it in the first place. Because there's only one thing could do it, that would be God come down himself and took your place in the form of the Son of God, Jesus Christ, and washed you by the water, the washing of the water by the word. உங்களுடைய முதல் விவாகம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அது அவ்வாறு இருந்தது. நீங்கள் அதை முதற்கண் ஒருபோதும் செய்ததே இல்லை. ஏனென்றால் அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்டு. அது தேவன் தாமே இறங்கி வந்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் உங்களுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு தண்ணீரினால் உங்களை கழுவினார். திருவசனமாகிய தண்ணீரினால் உங்களை கழுவினார். The word, not the denomination. The word washed you. But if you won't stand in the water of the word, how are you going to be washed? You're still as spotted as Eve was. வார்த்தை ஸ்தாபனத்தினால் அல்லவே வார்த்தையே உங்களை கழுவினது. ஆனால் நீங்கள் திருவசனமாகிய தண்ணீரினால் நிற்காமல் போனால் நீங்கள் எப்படி கழுவப்பட போகிறீர்கள்? அப்படியானால் நீங்கள் ஏவாள் கரையுள்ளவளாய் இருந்தது போலவே இன்னமும் இருக்கிறீர்கள். Oh dear dying lamb, thy precious blood shall never lose its power. All the ransomed church of God be saved to sin. ஓ அருமையான மரிக்கும் ஆட்டுக்குட்டியே, கிரயத்திற்கு கொள்ளப்பட்ட தேவனுடைய சபை முழுவதுமே ரட்சிக்கப்பட்டு இனி பாவமே இல்லாமற் போகும் மட்டும் உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தம் அதனுடைய வல்லமையை ஒருபோதும் இழந்து போகாதே. What is sin? Sin is unbelief. Unbelief in what? The word. Unbelief in God, which is the word. பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது அவிசுவாசமாய் உள்ளது. எதில் அவிசுவாசம்? வார்த்தையில். வார்த்தையாயிருக்கிற தேவனில் அவிசுவாசம். Pure, unadulterated. Oh, hallelujah. Leaving soon for the skies. Amen. Standing ready. தூய்மையான, கலப்படமற்றது. ஓஹோ, அல்லேலூயா. விரைவில் ஆகாயத்தில் செல்வோம். ஆமென். ஆயத்தமாய் நிற்கிறோம். Take your garments washed by the water of the bleeding word. சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வஸ்திரங்கள் திருவசனமாகிய ரத்தம் கசியும் தண்ணீரினால் கழுவப்பட்டதே. The word become blood.
the Word bled for you, and you're washed in bleeding Word. The Word bleeding. வார்த்தை இரத்தமாக மாறினது. வார்த்தை உங்களுக்காக கசிந்தது. நீங்கள் ரத்தம் கசிந்த வார்த்தையினால் கழுவப்படுகின்றீர்கள். வார்த்தை ரத்தம் கசிகிறதே. The life of God in the Word, and the Word was bled for you that you might be washed from the filth of these prostitutes and be cleaned and sanctified by the washing of the water of the Word that makes your mind and heart stayed on God and on His Word. தேவனுடைய ஜீவன் வார்த்தையில் உள்ளது. நீங்கள் இந்த விபச்சார அழுக்கிலிருந்து கழுவப்படும்படியாகவும் சுத்திகரிக்கப்படும்படியாகவும் திருவசனமாகிய தண்ணீரின் கழுவுதலினால் பரிசுத்தமாக்கப்படவும் உங்களுடைய சிந்தையையும் இருதயமும் தேவன் பேரிலும் அவருடைய வார்த்தையின் பேரிலும் நிலைத்திருக்கும்படி செய்யவே வார்த்தையானது உங்களுக்காக ரத்தம் கசியப்பட்டது. இப்பொழுது அது உண்மை என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? தேவன் இறங்கி வந்து அதை ரூபகாரப்படுத்தி நிரூபிக்கிறார். நீங்களோ நல்லது, நான் அந்த விதமாக அதை விசுவாசிக்கவில்லை என்று கூறலாம். அவர்கள் அதை இயேசு கூறின விதமாகவே விசுவாசிக்கவில்லை, ஆனாலும் தேவன் அதை நிரூபித்தார். அவர்கள் அதை நோவா கூறின விதமாக விசுவாசிக்கவில்லை, அவர்கள் அதை மோசே கூறின விதமாக விசுவாசிக்கவில்லை. They were willing to take Balaam's word for it. We're all the same, so let's just associate together. Separate yourself, the Bible says, from unbelief. Hallelujah. அவர்கள் அதற்கு பதிலாக நாம் யாவரும் ஒரே விதமாக இருக்கிறோம், ஆகையால் நாம் அப்படியே ஒன்று சேர்ந்து கொள்வோமாக என்ற பிலேயாமினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருந்து கொண்டிருந்தனர். வேதமோ அவ்விசுவாசத்திலிருந்து உங்களை வேறுபிரித்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்துள்ளது. அல்லேலூயா. Now, notice, you're not only that, but you're going to the wedding in the sky, and you are wearing the wedding band of predestinated, unmerited grace. A wedding band of grace. Unmerited of your own, God did it Himself. இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் அதற்கு மாத்திரம் இருக்கவில்லை, ஆனால் நீங்கள் ஆகாயத்தில் கடியாரத்திற்கு செல்ல போகிறீர்கள். நீங்கள் முன்குறிக்கப்பட்ட நமக்கு தகுதி இல்லாமல் பெற்ற கிருபையின் விவாக மோதிரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய சொந்த தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு விவாக மோதிரமாகும். தேவன் தாமே அதை செய்தார். He knew you before the foundation of the world, so He slipped the wedding band on you there. Put your name on the book. What a thanksgiving. Hallelujah. Praise our God. அவர் உங்களை உலக தோற்றத்திற்கு முன்பே அறிந்திருந்தார். ஆகையால் அவர் உங்கள் மேல் அங்கே விவாக மோதிரத்தை தரிப்பித்து உங்களுடைய பெயரை ஒரு புத்தகத்தில் எழுதினார். என்ன ஒரு நன்றி செலுத்துதல். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். In closing, I might say this. We all know that the modern church Pentecostal, in its present condition, all the denominations together, I throw them all in one bundle because they are. இப்பொழுது முடிக்கையில் நான் இதை கூறுவேனாக. நாம் யாவரும் அந்த நவீன சபையையும் பெந்தேகோஸ்தே சபையையும் அதனுடைய தற்போதைய நிலையையும் எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்று சேர்ந்திருப்பதையும் அறிவோம். அவைகள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் நான் அவைகள் எல்லாவற்றையுமே ஒரு கட்டாக கட்ட உள்ளேன். Remember, he's going to bundle the weeds first and burn them. He takes all the wheat stalks and burn it all up first, and then he comes and gets his wheat and takes it home. நினைவிருக்கட்டும், அவர் முதலில் இந்த களைகளை கட்டி அவைகளை சுட்டரிக்கப் போகிறார். அவர் முதலில் எல்லா கோதுமை தண்டுகளையும் எடுத்து அவற்றை முழுமையாக சுட்டரிப்பார். அதன் பின்னர் அவர் வந்து தன்னுடைய எல்லா கோதுமை மணிகளையும் சேர்த்து அவைகளை வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். They're all gathering in a bundle of Methodist, Baptist, Pentecostals, all going to ecumenical counseling. That's right, they're all burned. அவர்கள் யாவரும் ஒரு கட்டில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மெத்தோடிஸ்டின் கட்டு, பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்துக்கள் எல்லோருமே உலக ஆலோசனை சங்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர்கள் யாவரும் சுட்டரிக்கப்படுவார்கள். புரிகின்றதா? We all know that the modern church in its present condition and its present state is in no condition to finish up the great commission that God gave the church for this day. நாம் யாவரும் அந்த நவீன சபையையும் அது உள்ள அதனுடைய தற்போதைய நிலைமையையும் அதனுடைய தற்போதைய நிலையையும் இந்த நாளுக்காக தேவன் சபைக்கு அளித்த மகத்தான கட்டளையை நிறைவேற்றும்படியான எந்த நிபந்தனையிலும் இல்லை என்பதையும் அறிவோம். எத்தனை பெந்தேகோஸ்துக்கள் அதற்கு ஆமென் என்று கூற முடியும்? சரி, புரிகின்றதா? Oneness, two-ness, three-ness, this, that, other, fuss, fight, one's this and one's that, and every one of them afraid to face the word right down to the center. நாம் ஒருத்துவம், இருத்துவம், திரித்துவம், இது அது மற்றது என சண்டை செய்து சண்டை போடுகிறோம்.
ஒன்று இதுவாயிருக்கிறது, ஒன்று அதுவாயிருக்கிறது, மற்றதாயிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையை சந்திக்க, பரிசோதனைக்கு நிற்க பயப்படுகின்றனர். பார்த்தீர்களா? They know you can tell them about it and say, I can't help it. I can't believe that. I don't care what he does. See? Shows what mammy and pappy you have. அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்து அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் என்னால் அதற்கு உதவி செய்ய முடியாது, என்னால் அதை நம்ப முடியாது, அவன் என்ன செய்கிறான் என்று நான் கவலைப்படுகிறதில்லை என்று கூறுகிறார்கள். பார்த்தீர்களா? புரிகின்றதா? உங்களுடைய தகப்பனும் தாயும் யாராய் இருக்கிறார்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. You might be a state president or someday you might be this, that, or the other. You better be a son of God. நீங்கள் என்ற ஒரு நாள் ஒரு மாகாண போதகராக ஒரு கால் ஆகலாம். நீங்கள் இதுவாக அதுவாக அல்லது மற்றதாக இருக்கலாம். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக இருப்பதே மேலானதாகும். Now we know that the church could not, the Pentecostal church by no means could carry out the last day message in its present condition. Could it? இப்பொழுது சபையானது, பெந்தேகோஸ்தே சபையானது எக்காரணத்தைக் கொண்டும் அதனுடைய தற்போதைய நிலையில் கடைசி கால செய்தியை கொண்டு செல்ல முடியாது என்பதை நாம் அறிவோம். அதனால் முடியுமா? Well, it can't even agree on one or two words in the Bible. Amen. How you going to do it? It can't do it. So you see, denomination's out. That's right. It's going to be an elected people that's elected for it. ஏன்? அதனால் வேதாகமத்தில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு வார்த்தைகளோடும் கூட இணங்க முடியவில்லை. நீங்கள் எப்படி அதை செய்ய போகிறீர்கள்? அதனால் அதை செய்ய முடியாது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், ஸ்தாபனம் போய்விட்டது. அது உண்மை. அது அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. புரிகின்றதா? No. And so do every one of us know that the whole rank of denominationals, Pentecostal and all, are dead. That is to the born again Christian of the message. இப்பொழுது அறிந்துள்ளோம், முழு ஸ்தாபனங்களும், பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமும் மற்ற எல்லோருமே மரித்து போயிருக்கின்றனர் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். எனவே அது மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனின் செய்தியாக உள்ளது. Your first husband's dead. You know he's dead. God let it die. It's finished. உங்களுடைய முதல் புருஷன் மரித்து விட்டான். அவன் மரித்து போய்விட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் அதை மரிக்க விட்டார். அது முற்று பெற்று விட்டது. All of its scientific, intellectual, educational, scientific ways of its so-called Bible schools and things has perished. அதனுடைய விஞ்ஞான பூர்வமான யாவும், அறிவாற்றலும், கல்வியும், வேதாகம பள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்ற அதனுடைய விஞ்ஞான பூர்வமான முறைகளும் மற்ற காரியங்களும் அழிந்து போயிருக்கின்றன. What's it done? Separated. Oneness here and Trinity here and two-ness here and over here and down here. Such a mess up and calling themselves Pentecostal. அது என்ன செய்துள்ளது? பிரிக்கப்பட்டு விட்டது. ஒருத்துவம் இங்கே, திருத்துவம் இங்கே, இருத்துவம் இங்கே, இங்கே மேலே, இங்கே கீழே என அப்பேற்பட்ட ஒரு குழப்பம். ஆயினும் தங்களை பெந்தேகோஸ்துக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். Well, I went to a young man that he's listening right now. And a young woman, she belonged to a certain church. She said, they're separated. I said, what's the matter? Said, we're a different faith. ஏன்? நான் அந்த ஒரு நாள் ஒரு வாலிபனிடத்தில் சென்று